அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எல்லோரும் ஒரு லைக் போட்டுட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அதுவும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வழிபாட்டிற்கு நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின பூஜை பொருட்களை தான் நான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவுமா காலையில் பொருள் வந்துடுச்சு. சரி, உடனே கிளம்பி உங்களுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளார நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்திருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ வாங்க என்னென்னலாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூஜா ரூம்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை வாங்கிறதுல. நான் வாங்கிட்டே இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, பூஜா ரூம் ரொம்ப சின்னது. நான் ஃபஸ்ட்டு அதை பிளான் பண்ணும்போது இப்போ இடம் பத்தலைன்னு நம்ம தமிழ் நியூ இயர் வந்துச்சு இல்லையா, அதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு யூனிட்டும் நான் அதில் வச்சுருக்கிறேன். நான் வாங்கிட்டே இருக்கிறேன். ஆனால் பிளேஸ் பற்ற மாட்டேங்குது. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல, அந்தந்த நாளுக்கு நம்ம அதை மட்டும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் வாங்கிட்டே இருக்கிறேன். இதை மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இதை மாதிரி பூஜா திங்ஸு, இந்த மனை இதெல்லாம் வாங்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நவராத்திரி சீசன் அப்படிங்கிறதால நம்மளுக்கு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை மாதிரி ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஜூட் பேக்கு. ஓ சூப்பர்! திறந்த உடனே நம்மளுக்கு முருகர் வேல்மாறல் மகாமந்திரம் புக்கு ஒன்று இந்த பார்சலில் இருக்குது. அந்த சிஸ்டர், அதாவது ஸ்ரீ சாய் குரு மெட்டல்ஸ், அவங்க வேல்மாறல் புக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு மகாமந்திரம், ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வேல்மாறல் மகாமந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம்ங்க. இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓ சூப்பர்! ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண இந்த சரவண பவா பிளேட் வந்திருக்கு. அந்த மனை வந்திருக்குது. ஸோ இதை நம்ம அன்ராப் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இந்த மனை வந்திருக்கு பாருங்கள். ஓம் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நல்லா இருக்குது. சுற்றிலும் 6 நட்சத்திரங்கள், 6 நட்சத்திரத்துலேயும் ஷடாக்ஷர மந்திரம் சரவண பவ அப்படிங்கிறது இருக்குது. நான் இது கூட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆடுறது அப்படிலாம் எதுவுமே இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தீபம் வச்சு ஏற்றுவதற்கு அழகாக அவங்க இந்த மாதிரி விளக்கும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். நம்ம இதில் வெத்தலை வச்சு ஏற்றுறதுனாலும் ஏற்றிக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு நம்ம இப்படி வச்சு ஏற்றுறதுனாலும் ஏற்றிக்கலாம். நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இங்கே நடுவில் செவ்வரளி பூக்கள், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம இப்படி ஏற்றி வச்சோன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருக்குங்க. ஏன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி பல பேரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு நீங்களும் வாங்கணுன்னா நான் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த 6 தீபங்கள் இருக்குது இல்லையா, சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக இருக்குது நெய் விட்டு ஏற்றுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான விளக்கு. ரொம்ப அழகான ஆன்டிக்கில் நம்ம ஓம் சரவண பவ விளக்கு. முருகருக்கு உகந்த எல்லா நாட்களிலும் நம்ம இந்த தீபத்தை நெய் விட்டு அழகாக நம்ம ஏற்றி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷில் ஓம் சரவண பவ அப்படின்னு மேலே இருக்குது. நம்ம இதை அழகாக ஏற்றலாங்க. கீழே கூட நீங்கள் 6 வெற்றிலையை வச்சுட்டு இதை நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த விளக்கு. அடுத்தது நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வேலோட மேல் வடிவம் இருக்குது இல்லை, அதில் முருகர் ரொம்ப அழகாக இருக்கிறார். அந்த வேலோட மேற்புறத்தை மட்டும் நம்ம பூஜை ரூமில்
சின்னதாக இருக்குது என்னோடய பூஜை ரூம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை கூட மேலே வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சு முருகருக்கு ஒரு பொட்டு வச்சு நீங்கள் இதை வழிபாடு செய்யலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் ஓம் வேலோடு இருக்குது. ஸோ இது நீங்கள் வாங்கிறதுனாலும் நீங்கள் வாங்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். நான் இது கார் டேஷ்போர்ட்லேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். பட் ஆனால் இதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நல்ல அழுத்தம் திருத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த பீஸு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அழகான கலசம், பூர்ண கும்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தீபம்ங்க. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் இந்த தீபத்தை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கிறேன். எல்லாமே ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு ஏற்றுறதுக்கு டைம் இருக்காது. ஏதாவது ஒரு விளக்கு மட்டும் நான் ஏற்றிடுவேன். இப்படியே தான் ஒவ்வொரு தடையும் ஆகுது. நிறைய விளக்கு வந்து இன்னும் நான் ஏற்றாமலே இருக்குது. நானும் சரி அன்னைக்கு ஏற்றலாம் இன்றைக்கி ஏற்றலாம் நான் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறேன். இந்த கலசம் தீபம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த குழி வந்து ரொம்ப அமைப்பாக அழகாக இருக்குங்க. புரட்டாசி மாதம் பிறக்க போகுது இல்லையா, அதனால் பெருமாளுக்கு நம்ம சனிக்கிழமையில் பூஜைலாம் பண்ணும்போது பெருமாளுக்கு ஒரு ஸ்பெஷலான தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெங்கடேச பெருமாள். வெறும் பெருமாள் மட்டும் இருக்கிறாரு. ஆன்டிக் ஃபினிஷில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த தீபம். கீழே இருக்கிறது ஒரு கலரில் இருக்குது, மேலே வந்து ரொம்ப நல்லா பின்னாடி ஃபினிஷிங்லாம் நீட்டாக இருக்குது. ஒரு குத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, டாப்பாக இருக்குது ஃபினிஷிங்கு. ஸோ இந்த தீபமும் நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த சாம்பிராணி தூபக்கால். இதை பார்த்தாலே எனக்கு அந்த அலாவுதீனும் அற்புத விளக்கு அது ஞாபகம் தான் வருங்க. உங்களுக்கும் அப்படி தானே தோணுது? ஜஸ்ட் இதை தொட்டாலே வந்து அலாவுதீன் வர மாதிரி அந்த ஷேப்லேயே இருக்குது பாருங்களேன். ஸோ இதை நம்ம அழகாக ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளார அகல் வச்சு நீங்கள் வைங்க. டைரெக்டாக வச்சிங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம மூடிட்டு நம்ம காமிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அமைப்பாகவும் இருக்குது பாருங்களேன். மேலே அந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பொருள்லாம் எப்படி இருக்குது, எனக்கு வந்து குவாலிட்டிலாம் ரொம்ப திருப்தி. நான் வந்து ஸ்ரீ சாய்குரு மெட்டல்ஸ்லேருந்து தான் இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். நான் அவங்களோட நம்பரு, இதோட ப்ரைஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட வெப்சைட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நவராத்திரிக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்த்து பயனடைங்க. இந்த பொருளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.